நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் தான் மான்சூன் ஹேஷ்டேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வால்பாறை மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் வெளியூரில் இருந்து வால்பாறை பகுதியை சுற்றி பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்டர்ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி கேட்காம போக முடியாது. அதுவே வால்பாறை மக்களாக இருந்தால் சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு உள்ளூர் மக்களை மட்டுமல்லாமல் வெளியூர் மக்களுக்கும் பிடித்தமான எஸ்டேட்டாக தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரிலிருந்து 84 கிலோமீட்டர் தொலைவும், பொள்ளாச்சியிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவும், வால்பாறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குதுங்க. இந்த எஸ்டேட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி என்ன, தி வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட். இந்த ஊருக்கு வாட்டர்ஃபால் அப்படின்னு பேர் வர காரணம் என்னன்னா, இந்த ஊர்ல அதிகமான சிற்றோடைகள் காணப்படுதுங்க. இப்போ நம்ம வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட்டின் வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வால்பாறை மலைப்பகுதிக்கு வரும் முன்பே வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட்டில் சில மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்தனர். ராமசாமி முதலியார் என்பவர் இந்த இடத்தில் காப்பி பயிரிட்டு வந்தார். இங்கு காப்பி பயிரிட்டதை பார்த்த ஆங்கிலேயர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். பிறகு அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்கள் அகற்றப்பட்டு காலியிடமாக மாற்றப்பட்டு காப்பி பயிரிட தொடங்கினர். முதலில் கர்நாடிக் காப்பி கம்பெனி ஆர்ஜே லாரின் என்பவருக்கு ஏக்கர் 5 ரூபாய் விலையில் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட முதல் எஸ்டேட்டாக வாட்டர்ஃபால்ஸ் மாறியது. இங்குள்ள வேவல்லி என்ற பகுதியில் காப்பி பயிரிட அது நஷ்டத்தில் முடிந்தது. எனவே 5 ஆண்டுகளில், அதாவது 1869இல் இந்த எஸ்டேட்டை விற்பனை செய்ய விளம்பரம் செய்யப்பட்டது. 500 ஏக்கர் பரப்பளவிலான எஸ்டேட் வெறும் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பிறகு அந்த நிறுவனம் காப்பி பயிரிடுவதை நிறுத்திவிட்டு அதிக அளவில் தேயிலை தோட்டங்களை உருவாக்கினார்கள். அன்றிலிருந்து தற்போது வரை தரமான தேயிலை தூள் உற்பத்தியில் வாட்டர்ஃபால்ஸ் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ISO 901 முதல் 2015 சான்றளிக்கப்பட்ட வாட்டர்ஃபால்ஸ் நிறுவனம் தற்போது வரை 3 முறை த கோல்டன் லீஃப் தரத்திற்கான விருதை பெற்றது. வால்பாறை எஸ்டேட்டுகளில் கோல்டன் பிரீமியம் தேயிலை அங்கீகாரம் பெற்றது வாட்டர்ஃபால்ஸ் நிறுவனம் மட்டுமே. நவீன மற்றும் சுகாதாரமான தேயிலை உற்பத்தியின் மூலம் தேநீருக்கு தனித்துவமான நிறம், சுவை ஆகியவற்றை தருகிறது. தற்போது கவர்க்கல் மற்றும் வேவல்லி எஸ்டேட்டுகளில் பறிக்கப்படும் தேயிலைகள் வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு டீ தூள் தயாரிக்கப்படுகிறது. நீங்க வால்பாறைக்கு வந்தீங்கன்னா மறக்காம வாட்டர்ஃபால்ஸ் தேநீரை சுவைத்து உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இங்குள்ள கல்வி நிலவரம் பற்றி பார்த்தோம்னா, வாட்டர்ஃபால்ஸில் மொத்தம் 2 ஸ்கூல் இருக்குதுங்க. ஒரு ஸ்கூல் வாட்டர்ஃபால்ஸ் பழையகாடு அரசு ஆரம்ப பள்ளி. இங்கே 5ஆம் வகுப்பு வரை இருக்குதுங்க. இந்த ஸ்கூலில் சராசரியாக 30 மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. இன்னொரு ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்ஃபால்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே 10ஆம் வகுப்பு வரை இருக்குதுங்க. இந்த ஸ்கூலில் சராசரியாக 80 மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. மேலும் அங்குள்ள மாணவர்கள் மேல் படிப்புக்காக வால்பாறை, அட்டைக்கட்டி, பொள்ளாச்சி தாங்க போக வேண்டியதாக இருக்குது. அடுத்து இங்குள்ள பேருந்து வசதி பற்றி பார்த்தோம்னா, வாட்டர்ஃபால் எஸ்டேட் பொள்ளாச்சி வால்பாறை மெயின் ரோட்டில் இருக்கனால காலை 5:30 மணியிலிருந்து ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்குமே பேருந்து வசதி இருக்குதுங்க. பேருந்து நிறுத்தங்கள் பொறுத்தளவுக்கு வாட்டர்ஃபால்ஸ் பழையகாடு, வாட்டர்ஃபால்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ், வேலுப்பிள்ளை கடை, வேவர்லி, சோலை குறுக்கு, ஊமையாண்டி முடக்கு முதலிய 6 பேருந்து நிறுத்தங்கள் இருக்குதுங்க. வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட்டோட சிறப்பு பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். அதில் சில முக்கியமான சிறப்புகளை பார்க்கலாம். வால்பாறை எஸ்டேட்டுகளிலேயே ரொம்பவும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிற எஸ்டேட் இந்த வாட்டர்ஃபால்ஸ். அது மட்டும் இல்லாமல் வால்பாறை எஸ்டேட்டுகளிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட எஸ்டேட்டாகவும் இதுதான் இருக்குது. இங்கே தற்போது சராசரியாக 500லிருந்து 800 குடும்பங்கள் வரை, அதாவது வட மாநிலத்தவரோடு சேர்த்து இருக்காங்க. இந்த எஸ்டேட்டில் எல்லா வகையான அடிப்படை வசதிகளும் இருக்குதுங்க. அஞ்சல் நிலையம், மருத்துவமனை, ATM மற்றும் மளிகை கடைகள் குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறதுனால மக்களுக்கு உதவியாக இருக்குது.
இந்த எஸ்டேட்டில் இருக்கிற வீடுகள் ரொம்பவே பழமையானதாக காணப்பட்டாலும் இன்றும் ரொம்ப திடமாக இருக்குங்க. இந்த எஸ்டேட்டில் அமைந்திருக்கிற காவல் நிலையம் வந்து காடம்பாறை சுற்றுவட்டார பகுதிக்குட்பட்டது. காடம்பாறை அடர்ந்த சோலைகளுக்கு இடையே இருப்பதால் பிறகு வாட்டர்ஃபாலுக்கு மாற்றிட்டாங்க. வாட்டர்ஃபால் எஸ்டேட் அப்படின்னாலே நீர்வீழ்ச்சியை தவிர இங்கே கரடிகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இங்கே கரடிகள் மக்களை அதிக முறை தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதை தவிர சுற்றுலா பயணிகளுக்கு குதூகலமாக இருக்கிற பல விஷயங்களை இந்த வாட்டர்ஃபால் எஸ்டேட் வச்சிருக்கு. இந்த எஸ்டேட்டில் எல்லா பக்கமும் நீர்வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். புகைப்படங்கள் எடுப்பதற்கு கூட நல்லா இருக்கும். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரப்போகிற வழியில் டைகர் பள்ளத்தாக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடம் பார்க்குறக்கே ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்குங்க. டைகர் பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு 200 மீட்டர் இடைவெளியில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி கூடாரங்கள் கூட அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே சுற்றுலா பயணிகள் போய் வருவதற்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வேலுப்பிள்ளை கடை அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் சாலை சுற்றி வைத்திருக்கும் தோட்டக்கலைகளை பார்த்தால் நம்ம வியப்பில்லாது. இந்த இடங்களில் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அழகான ஒரு அனுபவத்தை இந்த எஸ்டேட் நமக்கு தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வர உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது மான்சூன் #குழுவினர். நன்றி. ஹேவ் a nice day.